இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகளோட ஒரு 10க்கு 10 ரூம், அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெறும் ஒரு 1 lakh rupees தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்மால் யூனிட். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ப்ரோக்கிங் கம்பெனியில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கறதில்ல. வேர்ல்டில் என்ன மாதிரியான தேவைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற தோரணில் தான் பார்க்குறோம். தேர்டு லார்ஜஸ்ட் டர்ன் ஓவர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 10 rupees நம்ம தான் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செலவு வந்து பண்ணிவிட்டு அதில் மிச்சத்தை சேமிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அதுவே தப்பான கான்செப்ட். நான் சேமிச்சுட்டு என்கிட்ட கையில் இருக்கிறத செலவு பண்ணணும் அப்படின்னு. இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் அப்படின்னு மார்க்கெட் அகாடமி இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க. ஆன்மி வந்து நாலேஜ் பார்ட்னராக வராங்க. பிசிசி மற்றும் ரைட் டு ஐநார் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, இப்போ இந்த ஈவெண்ட் வந்து என்ன ஒரு பர்பஸ்க்காக நடத்துகிறேன்னா, நாலேஜ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ். இந்த growth வந்து அபரிவிதமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலகட்டம் மட்டும்தான். இந்த எஜுகேஷன் பேசிவ் இன்கம், அதாவது இந்த கொரோனாவுக்கு அடுத்தது எனக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும்னு மக்கள் நினச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். இப்போ வந்து தேவையோ இருக்கலாமான்னு பார்த்து அத்தியாவசிய தேவையாயிடுச்சு. இதை தாண்டி இப்போ எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃபோரம் இருக்காதா, நடத்த மாட்டாங்களா, தமிழில் புரிகிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் எல்லார் கண்ணிலே தென்படுது. இதை சரி பண்ணும் விதமாக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச். உங்களுடைய டீம் பார்க்குறோம், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் ஜென்சி இல்லையா? ஆமாங்க. ஸோ அது எவ்வளோ நல்லா இருக்குது சார்? நிச்சயமாக இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஜாபே இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு நிறுவனங்களே கிடையாது. இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு நிறுவனங்கள், அமெரிக்கா நிறுவனங்களோ அல்லது இதுக்கு மேலே திங்க் பண்ணுற மார்க்கெட்டரோ யோசிக்கணும். ஏன்னா நாங்கள் யோசித்ததை தமிழகத்துலேருந்து இங்கேருந்து காலூன்றி வந்திருக்கோம். நாங்கள் யோசிக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க யோசிக்கல. அப்போ எங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி கண்டிப்பாக யார்ட்டும் இல்லை. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலமாக அமையறதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பேசுறதா இருக்கு. என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது பெரிய அளவில் சேமிப்பு அப்படின்றது தான். நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுல எல்லாம் அம்மாக்கள்லாம் அந்த பெட்டியிலெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்றது. ஆனால் அது காலப்போக்கில் எப்படி மாறுச்சு அப்படின்னா, பணத்தை பெருக்கிறதுக்கு சேமிப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய வழிகள் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு தேதியில் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அந்த டெக்னாலஜியோட பணத்தை பெருக்கிறது எப்படின்னு ஒரு பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ரிச் மணி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இது சாத்தியம், இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை பேசுகிறதா இருக்கும். அதற்காக என்ரிச் மணியினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பொன்முடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோட இருக்கார். அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் பணத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே ஏதோ பணத்தை எடுத்து நம்ம சேமிக்கிறது அப்படின்றது இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லைன்றது பார்க்குறோம். அதில் என்ரிச் பற்றி பேசும்போது ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட சேமிக்கலாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க. முதல்ல அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி பேசிடலாம் சார். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். உங்களுடைய ஆரம்பம் அப்படின்றது எப்படி இருந்தது? நிச்சயமாக. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 6000 ரூபாய் சம்பளத்தில் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஊழியராக ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகளோட ஒரு 10க்கு 10 ரூம், அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறாங்க. 4 பேர்ல ஆரம்பிச்சது. ஸோ இந்த சின்ன நிறுவனம் அவங்க வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே என்ன இருந்ததுனாக்கா, நாங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக கொண்டு போகணும், இந்தியா பூரா வந்து பரவலாக எல்லா திசைகளிலும் நம்மளுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கனவுகளோட ஆரம்பித்து, ஸோ இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துருக்குது. ஸோ இப்போ உங்களோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது சார், எந்திரிச்சு பேசுறதுக்கு முன்னாடி நான் அதை தான் கேட்டேன். இப்போ உங்களுடைய லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் அப்படின்றது உண்டு இல்லையா? ஸோ இதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படி தான் ஒரு எந்திரிச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் லைஃப்பில் இருந்த நீங்கள் பார்த்த ஹர்டில்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னவா இருந்தது? நிச்சயமாங்க. நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெறும் ஒரு 1 lakh rupees தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்மால் யூனிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது ஃபினான்ஷியலாக வந்து ஃபண்டு வந்து தேவைப்படுது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும். ஸோ அந்த காலகட்டம் வரும்போது நாங்கள் வெறும் சின்ன யூனிட்டாக வெறும் MCX அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப் மட்டும் தான் எடுக்க முடியுது. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நிறைய பண தேவைகள், அப்புறம் டெக்னாலஜி விஷயம் உள்ளே கொண்டு வருது. இதுக்கெல்லாம் ஃபண்டு உள்ளே கொண்டு வந்து நம்ம டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தாலுமே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு சூழ்நிலை என்னென்னா, இது ஃபுல்லாகவே வந்து டெக்னாலஜி ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும்போது அது வந்து ஒரு பின்தங்கிய இடமா நம்ம இருந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இப்போ எங்ககிட்ட அப்போ ஒரு 17-18 பிரான்ச் இருந்தது.
எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் 2 பிரான்ச் வச்சு மறுபடியும் எங்கே நாங்கள் விட்டோமோ அங்கேயே மறுபடியும் தொடங்கணும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு மூலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மறுபடியும் 0லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மறுபடியும் வேறு கட்டத்துக்கு. அது எப்படி நடந்தது? ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது நிறைய பேர் சரி போதும் இதோட நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு தான் அதிகபட்சம் வர்றாங்கன்னு பார்க்குறோம். அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது எப்படி? என்னென்னா நான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மேனாக வந்துட்டேன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னென்னா ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆரம்பித்தா அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து ஒரு லேப்டாப் இருக்கும், அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க, கிளைண்ட்டை வந்து நேரடியாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ட்ரெடிஷ்னல் மாடலாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், டெக்னாலஜியாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணும்போது டெக்னாலஜி நான் வந்து ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுங்கிறதால எனக்கு அதை பற்றின பரிச்சயமான ஒரு சூழ்நிலை இல்லை. நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வச்சு நான் வந்து ஓனாக பில்ட் பண்ணேன். ஸோ அது வந்து ஷேப்பாக வரல. 2019-20 காலகட்டத்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 60 லட்ச ரூபாய் வந்து அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகும்போது லாஸ் ஆச்சு. அடுத்த கட்டத்தை பில் பண்ணும்போது அப்புறம் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே அன்ஃபெயிலியராக, அதாவது ப்ராடக்ட் வந்து ஷேப்பாக வராதும்போது அது நமக்கு ஃபெயிலியர் தான் நம்ம ஒத்துக்கணும். அங்கேருந்து மறுபடியும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு காரணமே நான் அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயெல்லாம் ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ IIMலேருந்தோ IITலேருந்து அப்புறம் USMSலேருந்து ஸோ எல்லா இடங்கள்லேருந்து ரெக்ரூட் பண்ணி டெக்னாலஜியில் ரொம்ப பரிச்சயமாகவும் ரொம்ப அட்வான்ஸான பீப்புளை ரெக்ரூட் பண்ணி இன்றைக்கி அதை ரீஷேப் கொண்டு வந்து இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு டாப் வெல்த் டெக் ஃபார்மாக உருவாகியிருக்கேன். சொன்ன மாதிரி அந்த எந்த இடத்துல எல்லாம் சரிவு இருந்ததோ அதையெல்லாம் ஒரு லெசனாக படிப்பினையாக மாற்றிக்கிட்டது தான் அதனுடைய சக்ஸஸ் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி ஒரு 10 ரூபாய் அப்படின்ற அந்த கான்செப்டில் ஆரம்பித்து நிறைய பேருக்கான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க சார். நான் சொன்ன மாதிரி ஒரு பணத்தை எப்படி ஒரு ஃபின்டெக் அப்படின்றத வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்றது. ஸோ அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். பப்ளிக் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது? நிச்சயமாக இப்போ முதலீடுங்கிறது வந்து ஒரு ஹேபிட். நான் அடிக்கடி சொல்கிறது தான், அது ஒரு அமௌண்ட்டை பொறுத்து இல்லை. நம்ம வந்து சின்னதாக முதலீடு பண்ணாலும் அது வந்து ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், நான் முதலீடு பண்ணேன் அப்படின்னா அது ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. அது அவங்களுக்கான தேவையாக முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்க வரலாறுக்கு வருங்காலங்களில் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டை போட்டு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோ அல்லது வந்து சின்ன முதலீட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பெட்டி கேஷ் மாதிரி அமௌண்ட் வரும். ஸோ அது சின்னதாக முதலீடு பண்ணி அதில் சின்னதாக ஒரு லாபம் கிடைக்கும் போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு பெரிய முதலீடாக பண்ணணும். இப்போ 10 ரூபீஸ் SIPங்கிறது மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிளாஸிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்னெல்லாம் உண்டு சார், அதையுமே நம்ம இப்போ ஈக்விட்டி அப்படின்றது ஒரு செக்மெண்ட் அது இருக்குது. கமாடிட்டி வந்து கோல்டு சில்வர் அது இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் வந்து ETF அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பாண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. IPO அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம வந்து SIP லம்சம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மக்கிட்ட எல்லாமே அட் ப்ரெசென்ட்டில் இருக்குது. எஸ். இப்போது இது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. இந்த கோல்டு ரேட் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த டைம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் உங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லிட்டிங்கன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நிச்சயமாக. ஆக்சுவலி நான் இது சம்மந்தமாக தினசரியாக வந்து எல்லா நியூஸுக்கும் அவுட்லுக் கொடுக்குறேங்க. ஓகே. பிஸ்னஸ் லைனு, இந்தியா டுடே, எக்கனாமிக்ஸ் டைம்ஸு, ப்ளூம்பர்க், ரியேட்டாஸ், அப்புறம் APNN, மின்ட்டு, மணி கண்ட்ரோல் இப்படின்னு எல்லா நியூஸுக்குமே வந்து அவுட்லுக் கொடுக்குறேன். தினசரி வந்து ஒரு 3 வேலை கொடுக்குறேன். இயர்லி மார்னிங் கொடுக்குறேன், அப்புறம் டூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் முடிஞ்ச பிறகும் அவுட்லுக் கொடுக்குறேன். ஸோ இந்த அவுட்லுக்கில் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி அடையும் போது இந்த $4500 $4300 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி $4700 அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து மையம் கொண்டிருக்கும். ஏன் இந்த நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ க்ரூட் ஆயிலோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ரஷ்யா மாதிரி கண்ட்ரிகள் வந்து க்ரூட் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி, அவங்கக்கிட்ட கோல்டு அதிகமாக இருக்குது. இப்போ க்ரூட் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட எக்கனாமிக்கலாக ஃபண்ட் இல்லை. அப்போ எது அதிகபட்சமான அமௌண்ட்டு கையில் இருக்கோ அதை விற்று அந்த அமௌண்ட்டை எடுத்து க்ரூட் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ க்ரூட் ஆயிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ, ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தான். எப்படியும் போர் வந்து நெக்ஸ்ட்டு 2-3 மந்தில் முடிஞ்சாகணும். ஏன்னா எப்படா அந்த போரை நிறுத்துவோன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது இது யாராவது விலைக்கு விட்டாகணும். இதுதான் எனக்கு இப்போ இருக்கிற தட்ப சூழ்நிலை. அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வருங்காலங்களில் இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து கோல்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரொம்ப நீண்ட காலமாக வந்து இறங்குமுறையாக இருக்காது. இறங்குறது எல்லாமே ஒரு 180 மந்த்தோ இல்லை 1 இயரோ 1.5 இயர்ஸுக்கு மேலாம் இருக்காது. ஏர் மூவ் மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு 5 to 7 இயர்ஸ் இருக்கும். இந்த சைக்கிள் வந்து கலந்த எல்லா ஆண்டுகளுமே நடந்து வந்துட்டுருக்கு. அதனால் முதலீடுக்கான இப்போ ஒரு 15% மார்க்கெட் இறங்கியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு முதலீட்டாளர் வந்து உள்ள
வருவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுன்னு நினைக்கிறேன். பட் அந்த கோல்டுன்னு பேசும்போது அது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல. பட் இதுக்கப்புறம் growth இருக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பா. என்னன்னா இப்போ வந்து டாலருடைய மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கோல்டு வந்து வீக்னஸ் ஆயிருக்கு. ஏன் டாலர் மதிப்பு உயருது அப்படின்னா, இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ 716 பில்லியன் ஃபண்டு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து கடந்த 2 வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பில்லியன் அமௌண்ட்டை நம்ம செலவழிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம கூடையில் வாங்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற டாலர் அமௌண்ட்டை செல் பண்ணி, அதாவது கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த டாலருடைய தேவை அதிகமாகிறதால அதோட விலை வந்து உயருது. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கோல்டு விலை குறையுது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ரிச் பற்றி நம்ம பேசும்போது சார், நிறைய பிராண்ட்ஸோட காம்படிட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம். அவங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு அது எப்படி முடியுது? அது எப்படி சாத்தியமா? நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு புரோக்கிங் கம்பெனியில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறதில்ல. வேர்ல்டில் என்ன மாதிரியான தேவைகள் பண்ணிகிட்ருக்காங்க, அதை இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற தோரணை தான் பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது ஒரு சார்ட் வந்து எப்போவுமே வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு ட்ரேடிங் வியூவாக இருக்கட்டும், ஒரு சார்ட் ஐக்கியாக இருக்கட்டும், அந்தமாரி சார்ட் தான் யூஸ் பண்ணி லைப்ரரியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே இதுக்கு முடியாது அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா புரோக்கிங் கம்பெனியும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி அதையே உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சென்னையிலேருந்து நம்ம வந்து அதுவும் ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்து இதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதை உருவாக்கிட்டோம். ஸோ அப்போ என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவை, இப்போ அந்த சார்ட்டை நான் போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு மட்டுமே 50 to 1 crore lakh 50 லட்சத்துலேருந்து ஒரு ரூபா அளவுக்கு ஒரு தேவைகள் இருக்குது. இது வருடம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை நம்மளே ஓனாக பில் பண்ணிட்டா இதோடைய காஸ்ட்டை கட் பண்ணலாம். அதுக்கு நம்ம சீப்பான காஸ்ட்டில் கிளைண்ட்டுங்களுக்கு வந்து நம்ம ப்ரோக்கரேஜாக இருக்கட்டும், மற்ற டேக்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம ஓனாக பில் பண்ணால் மட்டும் தான் இது மாதிரி பண்ண முடியும்னு நம்ம ஓனாகவே எல்லாத்தையும் பில் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு ஃபீட்பேக்ஸ் ரிசீவ் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா அது பண்ண முடியாததை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது? கண்டிப்பாக. இப்போ என்னென்னா, ஒரு மக்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பிராண்டுக்காக தேடி போவாங்க. நான் இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறேன், நான் அதுக்காக தான் இந்த பிராண்டை வச்சுருக்கேன், எனக்கு இந்த பிராண்டை வச்சுருக்கு எனக்கு பெருமை நினச்சிட்டு பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸு ப்ளஸ் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்க்கு வந்து காது வழி செவி வழியாக அவங்க போகும்போது அதை பார்க்கும்போது அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. யார் இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா 10 rupees எஸ்ஐபி யாரும் யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கி இந்தியாவிலே 3rd largest டர்ன் ஓவர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அந்த 10 rupees நம்ம தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா, மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் 10 வருஷத்தில் செய்யாததை இந்த 1 வருஷத்தில் செய்கிறேன். அப்போ என்ன விஷயம்னா, இந்த 10 வருஷத்துக்கு நான் கஷ்டப்பட்டு மூங்கில் மாதிரி அடி வேறு வந்து நான் அதிகமாக ஷேப்பை கிரியேட் பண்ணி இன்றைக்கி உயரத்துக்கு வந்து வெறும் 3 மாதம் தான் தேவைப்படுது. ஆனால் அதுக்காக நான் 3 வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. சார், இப்போ கோல்டு பற்றி பேசின மாதிரியே அதுக்கான வேல்யூ இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, இப்போ உங்களை மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் கேட்குற 2 கேட்டகரி பீப்புளுக்கும் கேட்குறேன். லட்சங்களில் சம்பளம் இருக்கிறவங்க எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆயிரங்களில் தான் எனக்கு சம்பளம் இருக்குன்னா அவங்க எப்படி 2 பேர் வராங்க, என்ன கைட் பண்ணுவீங்க? நிச்சயமாக அந்த லட்சங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்தியன் எக்கனாமி பார்க்கும்போது எல்லாமே இஎம்ஐயில் வந்து லாக் ஆகிருக்காங்க. நம்ம பார்க்குறோம் அதை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இஎம்ஐ முடியும் போதே அடுத்த இஎம்ஐ போகிறதுக்கான பிளானோட வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த இஎம்ஐ போடாமல் எஸ்ஐபி போடணும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் நான் முதல் முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரேன்னா எஸ்ஐபி போடணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்டில். இஎம்ஐ ஒரு பக்கம் போனாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஆல்ரெடி இஎம்ஐ போகிறவங்க அதாவது நான் முதலீடு பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க பண்ணாமல் விட்டுறதுக்கு காரணமே இந்த இஎம்ஐ தான். அதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இஎம்ஐ முடியும் போது இவங்க அடுத்தது எஸ்ஐபிக்கு திங்க் பண்ணணும்னு சொல்ல வரேன். இன்னொரு இஎம்ஐ பிளான் பண்ணாதீங்க, இன்னொரு எஸ்ஐபியை பிளான் பண்ணுங்க. அது ஒரு என்னுடைய அட்வைஸு. இல்லை நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா எனக்கு இஎம்ஐ வரும். ஆனால் நம்ம ரெண்டாக விட்டோம்னா 70,000க்கு மேலே போகாது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த 1.5 லட்சத்துக்கு பதில் இங்கே வெறும் 40,000 ரூபாய் நீங்கள் வந்து எஸ்ஐபி போடுங்க ஈக்குவலண்ட்டாக. ஸோ அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட்டு நீங்கள் என்ன இங்கே கார்பஸ் அமௌண்ட் அந்த வீடு கூட வேல்யூவை கொண்டு வரீங்களோ, இந்த 40,000 ரூபா அந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிமினிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறீங்க 9% to 8%. இங்கே மினிமம் ரிட்டர்னே உங்களுக்கு 15% வந்து குரோத் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறீங்க, அங்கே உங்களுக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ யார் ஃபஸ்ட்டு போவா அப்படிங்கிறது. ஆமாம், அதுதான் கான்செப்ட்னு சொல்லலாம். ஓகே.
ஸோ முதலீட்டாளர்கள் வந்து நீங்கள் 1.5 லட்ச ரூபா வச்சுருக்கவங்க பெரும்பாலும் இந்த கேட்டகரி உள்ள பீப்புளாக இருக்காங்க. இல்லை நான் 1.5 லட்ச ரூபா சம்பளம் ஏர்ன் பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு மிக்சடாக இருக்கணும். நான் வந்து ஒரு 8 to 10% வந்து நான் கோல்டு சார்ந்த இடிஎஃப்ஓ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இல்லை அப்படின்னா ஸ்டாக்கில் இப்போ செமிகண்டக்டர், எனர்ஜி, இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி அல்லது வந்து இப்போ இருக்கிற பிஎஸ்சி பேங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இறங்கியிருக்கு மார்க்கெட்டில். இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நீண்ட கால அடிப்படையாக பார்க்கணும். அடுத்த 3 மாதம் 6 மாதத்துக்கு அந்த பணத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பங்குகளில் முதலீடு பண்ணும்போது ஒரு நீண்ட கால அடிப்படையில் இந்த பவுன்ஸ் பேக் இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து லட்சங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு லட்சங்களில் சேலரி வாங்குறவங்களுக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து ஆயிரங்களில் தான் நான் சம்பளம் வாங்குறேங்க, சேமிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கும் பிளான்ஸ் வேணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செலவு வந்து பண்ணிவிட்டு அதில் மிச்சத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே தப்பான கான்செப்ட். நான் சேமிச்சுட்டு என்கிட்ட கையில் இருக்கிறத செலவு பண்ணணும் அப்படின்றேன். இப்போ நீங்கள் 20% வந்து நீங்கள் வெறும் சேமிக்கணும். அந்த 20% அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபியாக வந்து ஒரு கமிட் ஆகிடணும். கமிட் ஆனால் மட்டும்தான் உங்கள் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆக உங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ உங்களை அறியாமே சேமிப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. இப்போ இது கடந்த காலங்களில் பார்க்கும்போது வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆரம்பமே ஒரு $100 இருக்கட்டும், ஒரு $5000 இருக்கட்டும், அங்கே ஆரம்பித்து தான் இன்றைக்கி 15 பில்லியன், இவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 35,000 கோடி. இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து டிசிப்ளின் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ அந்த டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் இதில் இருந்து சொல்கிறது. ரைட் சார். சார் இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஈவெண்ட்டோட ஒரு போஸ்டர்ஸையும் பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய நோட்டபிள் ஃபேஸஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் அப்படின்னு அது நீங்கள் நடத்துறீங்கன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா, மல்டிபிள் ஐடியாஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த மாதிரி பெரிய அளவில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. என்ன காரணம் அதை பண்ணணும் அப்படின்றது? மார்க்கெட் அகாடமி இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க. ஆன்மி வந்து நாலேஜ் பார்ட்னராக வராங்க. பிசிசி மற்றும் ரைட் டு ஐநார் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி டோட்டலாக இது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு பெரிய குழுவாக செயல்பட்டு நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து என்ன ஒரு பர்பஸுக்காக நடத்துகிறேன்னா, நாலேஜ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ் தான். ஸோ எஜுகேஷன் வந்து இருந்தால் மட்டும் போதாது, அதை வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை உருவாக்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை வந்து போக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே, ஆவடையப்பன், இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர், மார்க்கெட்டர்ஸ், மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், பட்ஜெட் பத்மநாபன், கிருபாகரன் ராஜேந்திரன், அப்புறம் வந்து கோமதி சங்கர், ஸோ இந்த மாதிரி ஐடி ஜெகன், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் நம்ம வர வைக்கிறோம். இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு அவார்டும் வழங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு அல்லது மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு இவங்கெல்லாம் யாராக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நம்ம எப்பவும் பேசும்போது வந்து தமிழ்நாடை பற்றி பேசும்போது கல்வி அறிவுல நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு பேசும்போது கூட ஏன் இந்த பொருளாதார ரீதியான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னு, இன்னும் நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க கிட்ட அந்த கல்வி அறிவு காட்டிலும் இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதை தான் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் அந்த பேஸ் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? நம்மக்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே பணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இல்லையா? இல்லை, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னாவே மும்பை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ப்ளஸ். இப்போ நம்ம தமிழகத்துலேருந்து இங்கேருந்து யாரும் அதிகமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ அது ஒரு காரணம். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து என்னென்னா டெக்னாலஜியில் நல்லா நம்மக்கிட்ட நல்லா வந்து யங்கஸ்ட்டு எம்ப்ளாயி இருப்பாங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறன் உள்ளவங்க. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து யாருக்காக செய்கிறோன்னா வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ பண்ணிகிட்ருக்கோம். நமக்காக பண்ணணும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் தமிழகத்தில் நாங்கள் மட்டும்தான் இந்த ரிஸ்க் எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எம்ப்ளாயோடைய ஸ்ட்ரென்த்து இந்த 50 பேரும் டெக்னாலஜிக்காக உருவாக்கப்பட்ட எம்ப்ளாயிகள். ஸோ இது வந்து ஸ்டாக் புரோக்கிங்கில் யாராவது ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த நகரத்தில் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது, நான் சொல்லலாம் ஆணித்தனமாக. ஆனால் வேறு மாநிலங்கள் இருக்காங்க. அப்போ ஏன் இது இல்லை அப்படின்னா, இங்கே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாவே என்ன அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தயாரானது காரணமே இந்த கடந்த 4 ஆண்டுகள் தான். மொத்த இந்தியாவுடைய டோட்டல் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டே வெறும் 4 கோடி இருந்தது 2020. இப்போ 24 கோடி ஆயிடுச்சுங்க. இந்த growth வந்து அபரிவிதமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலகட்டம் மட்டும்தான். இந்த எஜுகேஷன், பேசிவ் இன்கம், அதாவது இந்த கொரோனாவுக்கு அடுத்தது எனக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும்னு மக்கள் நினச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். இப்போ வந்து தேவையோ இருக்கலாமான்னு பார்த்து அத்தியாவசிய தேவையாயிடுச்சு.
இதை தாண்டி இப்போ எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃபோரம் இருக்காதா, நடத்த மாட்டாங்களா, தமிழில் புரிகிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் எல்லார் கண்ணிலே தென்படுது. இதை சரி பண்ணும் விதமாக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். ஆமாம், இதில் எக்ஸ்சேஞ்ச் அஃபீஷியல்ஸு, அது இல்லாமல் வந்து ஆன்மி வராங்க. ஆன்மிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் அந்த ஸ்டாக் புரோக்கிங் எல்லாமே இணைந்து நடத்துகிற ஒரு அசோசியேஷன். அவங்க எல்லாமே வராங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி இது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார்? நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரி வச்சு தடுத்துருவீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா? அதனால யாரெல்லாம் வரலான்னு. நிச்சயமாக இதில் என்னென்னா நிறைய பேர் வர இருக்கிறோம். ஆனால் சீட் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். ஓகே, ஒரு 1300 சீட்டு மேலே இல்லை. நான் நினச்சது கரெக்ட் தான். அதுதான் லிமிட்டட் சீட்ஸ் தான். ஆமாம். ஓகே, ஆல்ரெடி டிக்கெட் ஆல்மோஸ்ட் நியர்பை புக் ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ப்ரியாரிட்டிஸ் பிளேஸாக பார்த்துக்கலாம். அல்லது நான் வந்து ஆல்ரெடி லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து சரியான வந்து கைடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து முதலீடு பண்ணலாம், நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், நான் இப்போ பண்ணலை, விடுபட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற தருணம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு இறக்கம் இன்னொரு முறை வந்து இன்னொரு டைம் கிடைக்கிறதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகலாம். உடனே வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க எல்லா கண்ட்ரியும். நமக்காக நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டை போடும்போது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை முதலீடாக பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக புது டெக்னிக்ஸை கற்றுக்கலாம், அவங்களும் வரலாம் இல்லையா? நிச்சயமா எல்லாரும். ஓகே, ஸோ மெயினாக வந்து யாரெல்லாம் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணுன்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு. இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கு எல்லாமே நம்ம டிக்கெட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அவங்க எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்காங்க, எந்த அளவுக்கு சேவை செய்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்குலாம் வந்து விஐபி டிக்கெட், விவிஐபி டிக்கெட்லாம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது அவங்களுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எங்கள் டீம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா சார்? ரைட். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதனுடைய தேவை அண்டு இந்த ஃப்ளோரில் நின்று பேசும்போது உங்களுடைய டீம் பார்க்குறோம், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் ஜென்சி இல்லையா? ஆமாங்க. ஸோ அது எவ்வளோ நல்லா இருக்குது சார்? நிச்சயமாக அது இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஜாபே இங்கே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சீனியர் வந்து ஒரு 5 to 7 மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு 10 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்கே நாங்கள் ரெக்ரூட் பண்ணி ஒரு 3-4 லேயர் இருக்கும். ஒரு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகிடும் இன்டர்வியூக்கு. ஒரு 50 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 2-3 பீப்புள்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அது ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அடுத்து ஒரு சான்ஸ் கொடுப்போம், மறுபடியும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி அவங்க பாஸ் ஆனாங்க எக்ஸாமினேஷனில் அப்படின்னா அடுத்தது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங், ஒரு 1 month ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அடாப்ட் ஆகி இங்கேருந்து வெளியில் போகிற எம்ப்ளாய்க்கு எல்லாமே 2 to 3x சேலரி கண்டிப்பாக இருக்கும். அது கம்மியாலாம் அவங்க யாரும் போகிறதில்லை. 1.5 yearsலேயே 2-3x சேலரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பண்ணுற டெக்னாலஜி இந்த தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு டூல் தயாரிக்கிற, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு நிறுவனங்களே கிடையாது. இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு நிறுவனங்கள், அமெரிக்கா நிறுவனங்களோ அல்லது இதுக்கு மேலே திங்க் பண்ணுற மார்க்கெட்டரோ யோசிக்கணும். ஏன்னா நாங்கள் யோசித்ததை தமிழகத்துலேருந்து இங்கேருந்து காலூன்றி வந்திருக்கோம், நாங்கள் யோசிக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க யோசிக்கலை. அப்போ எங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி கண்டிப்பாக யார்ட்டும் இல்லை. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலமாக அமையறதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு. எஸ், அந்த ஐடியாஸ் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குது சார்? அந்த அவங்களுடைய அந்த வியூ இது இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் அதாவது நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணணும்னு நினச்சாவே இவங்க எல்லாருமே எங்களை விட ஆர்வமாக இருப்பாங்க. நான் லைட்டாக ஒரு கோடு போட்டாவே அவங்களே 4 ஐடியா கொடுப்பாங்க. நான் எந்த ஐடியாவை சூஸ் பண்ணுறது தான் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டு வரல, இங்கே வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதனாலே வந்து இவங்களுடைய ஃப்ரெஷ் பிளட் எப்படி யோசிக்குதுன்னா எதாவது ஒன்று சாதிக்கணும், எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்யணுன்ற அந்த நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். நீங்கள் பில்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவனுக்கு ஒரு நன்மையை செய்ய போகுது. ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணி லாபம் நஷ்டம் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. அதனால் தவறு இல்லாமல் பில்ட் பண்ணுங்கள் அப்படின்றது பசங்களுக்கு என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். அதை கருத்தில் கொண்டு அவங்க அதை ரொம்ப கவனமாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன மாதிரி கோடு போட்டால் அவங்க ரோடு போட்டுறாங்க. ஒருவேளை ஃப்ளோரில் நின்று பேசுறதுனால அப்படி சொல்கிறீங்களா சார்? இல்லை, அதுதான் ஜென்சியோடைய பவர். ஓகே, உண்மையாகவே அப்படிதான் இருக்குது நமக்கு. சார், ஒரு விஷயம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் இந்த ரிச் டேட் போர் டேட் அதனுடைய ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கியும் உங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் பேசினாங்கன்றது. அது நீங்களே சொல்லுங்கள் சார், என்ன நடந்தது அந்த இடத்துல? ஆக்சுவலி வந்து என்னென்னா சில்வர் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 200 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தார். பட் அது நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து ஒரு நல்ல பவுயிங் ரேஞ்ச் இங்கே இருக்குது. இது இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மோர் தென் $100-120 வரைக்கும் போகும். அதாவது ஒரு 1 lakh rupees இருக்கும்போது ஒரு 4 lakhs 5 lakhs வரைக்கும் போகலாம்
அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தெரிவிச்சிருந்தேன். அதனால் ஒரு 2-3 நியூஸ் சேனல் மட்டும் ஓகே. பிஸ்னஸ் டுடேவாக இருக்கட்டும் அல்லது வந்து மின்ட்டாக இருக்கட்டும், ஒரு 2-3 நியூஸ் சேனல் மட்டும் அதை வந்து கவரேஜ் எடுத்துக்கிட்டாங்க. லேட்டர் பார்ட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ் மோர் தென் 100 நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து டெய்லி அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி சார் ப்ரெடிக்ட் பண்ணதான் அப்படின்றத அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி இது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கு? USD INR சம்மந்தமாக நான் முன்னாடி பேசியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 82 ருபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 95 to 100 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெரிய கவரேஜ் கொடுக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிஃப்டி வந்து 26,000 இருக்கும்போது மறுபடியும் வந்து இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 21,800ம் 18,600ம் நான் டார்கெட் கொடுத்து மார்க்கெட்டுக்கு இறங்குன்னு சொன்னேன். 2 டேஸ் அதை போஸ்ட் பண்ணல. ஒரு 1,500 பாயிண்ட் கீழே இறங்கின பிறகு அவங்களே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்னு. ஸோ என்னென்னா எல்லாரும் இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது ஒரு ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குறாரு, இது நடக்காமல் விட்டா பத்திரிகைக்கு கெட்ட பேர் ஆகிடுமே அப்படின்னு அவங்களே வெயிட் அது நம்ப முடியாத மாதிரி இருக்கும் நடக்கிற வரைக்கும். அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது சார்? என்னன்னா இந்த தன்மை இருக்குங்களா, அதோட டென்சிட்டி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஒரு மைண்ட் செட் நமக்கே இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த கோவிட்டாக இருக்கட்டும் அல்லது லாஸ்ட் இயர் வந்து 2025 அக்டோபராக இருக்கட்டும், இந்த 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 காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்ததுன்றதை பார்க்கும்போது ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக எவ்வளோ தூரம் இறங்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து என்னென்னா அளவுக்குள்ள தான் பார்க்குறோம். 15% 2025 இறங்குச்சிங்க, அதே ஈக்குவலண்ட்டாக இப்போ இறங்கும். ஒருவேளை இதையும் சஸ்டெயின் பண்ணாமல் இந்த போர் மேலும் நீடிச்சா, ஏன்னா எசென்ஷியலில் கை வைக்கிறாங்க. இப்போ என்னென்னா நம்ம வந்து எதை வேணாலும் பொறுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வீடு இருக்கும், நிலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சாப்பாடுன்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கே நம்ம வந்து பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பங்குகள்லாம் விற்க ஆரம்பிப்போம், நம்ம பொருள்கள் எல்லாம் விலை ஏற ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலை வந்து இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் இந்த தருணத்தில் அப்படின்னா, இதோட வந்து முடிய போகிறதில்ல. இந்த சைக்கிளே வந்து இப்போ பிரேக் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஒரு ஷிப்பு வந்து கண்டெய்னர் வந்து அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மோர் தென் 14 days ஆகுது. அப்போ உடனடியாக நாளைக்கு காலையிலே தேவைன்னா நம்மளால் கொடுக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் ப்ரிப்ரேஷனுக்கான டைம் எடுக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே அப்படி தான் காலதாமதமாகி சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சூழ்நிலை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். அதனால தான் மார்க்கெட் அந்த மாதிரி கீழே இறங்கும். இது ஒரு பேனிக் செல்லிங், இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா இந்த நிறைய பிஸ்னஸ் மேக்சினில் உங்களுடைய ரைட்டப் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சார் இந்த கரண்ட் சினாரியோ எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தான். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அப்படின்றது எது நோக்கி போகணும்? ஏன்னா ஆல்மோஸ்ட் அமெரிக்கா நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதோட இது முடிஞ்சிருமா, இல்லை இதனால் திரும்ப இதோடைய தாக்கம் இருக்குமா? இல்லை, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் 2-3 காசா ரொம்ப நாட்களாக நடந்தது. அதுக்கடுத்து வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து ரொம்ப ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது உடனடியாக நிறுத்தக்கூடிய போராக இல்லை. ஒருவேளை இதை கண்டினியூ ஆச்சுன்னா வருடங்கள் நீடிக்கலாம், இல்லை இன்னும் 2-3 ஆண்டுகளும் நீடிக்கலாம். இது வந்து அவர் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இது வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு மோட்டர் இல்லை. இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணால் அவங்க ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. இன்னுமே அவங்க நிறையா வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஒரு 18 நிறுவனங்களை அட்டாக் பண்ண போகிறேன்னு. ஒருவேளை அந்த மாதிரி அட்டாக் நடந்தால் இன்னும் பேரழிவான மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி இன்வெஸ்டர் வந்து பை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்மளை மாதிரி ஒரு இந்தியாவில் நடக்கிற ஒரு ஃபீஸிபிளான கண்ட்ரி மாதிரி மற்றவங்க இல்லை. இப்போ எல்லாம் போரில் சண்டை போட்டுருக்காங்க, நம்ம கிரிக்கெட்டில் ஜாலியாக T20 பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரியை வந்து வழி நடத்திட்டுருக்காங்க. ஆகையால் வந்து ஆனால் நமக்கு இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா அத்தியாவசிய பொருள் மேலே கையை வைக்கிறதால மட்டும்தான் இப்போ நமக்கு பிரச்சனை. இல்லாட்டி அப்படின்னா நமக்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா கோவிட் செகண்ட்லேயே நமக்கு பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபாலோ ஆகலை. யூரோப் மார்க்கெட்டும் US மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 40% மார்க்கெட்டு 30% மார்க்கெட் இறங்கும்போது இந்தியாவோட மார்க்கெட்டு வெறும் 6% தான் கீழே இறங்குச்சு கோவிட்டில், அது செகண்ட் வேர்ல்டில். அதே மாதிரி மார்க்கெட்டு வேர்ல்டே கீழே இறங்கினாலும் நம்ம இறங்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, நம்மளோட ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வராங்க. அதனால் நம்ம சைடில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தே நம்மளுடைய யங்கஸ்ட் எக்கனாமியும் நம்ம பையிங் கெப்பாசிட்டி தான். ஸோ இது இறக்கங்கிறது வந்து ஒரு ஷார்ட் பீரியடாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும் ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு சமரசம். அதுவும் யாரால் பண்ண முடியும்னா இந்தியாவில் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு கண்ட்ரியாலும், இப்போ பாகிஸ்தான் சொன்னாங்க அவர் தான் வந்து சமரசம் பண்ண போகிறாரு, மத்தியஸ்தம் பண்ண போகிறாருன்னு. அவங்க சொன்னால் யாருமே கேட்க போகிறதில்ல, இது என்னுடைய பார்வை. வேறு யார் சொன்னால் கேட்பாங்க? எல்லாமே வந்து போரில் அங்கமாக இருக்கிறவங்க, ரஷ்யாவோ சைனாவோ போரில் பார்ட்டிசிபேஷனாக இருக்கிறாங்க ப்ராக்சியா. இப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கோம்? நம்ம.
நம்ம மட்டும்தான், அதாவது இந்தியா மட்டும்தான் பங்கிட்டு இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு பிளேஸும் இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அப்புறம் வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியாவோ அல்லது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலமோ ஒரு சிக்னல் கிடைச்சா போதுங்க. அடுத்த வந்து 15 நாட்களில் மார்க்கெட்டை வந்து எங்கேருந்து கீழே விழுந்ததோ அங்கேருந்து ஒரு அளவுக்கு நிலச்சி நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படியே சைட் பை கிரியேட் ஆகி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் மேலே ஏறின பிறகு நான் அன்றைக்கே சொன்னேன் மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க காலகட்டம் கீழே வரும்போது எவ்வளோ தூரம் இறங்குன்ற கெப்பாசிட்டி தெரியாது. மார்க்கெட் அழிய போதில்லை, ஜீரோ ஆக போதில்லை. நம்ம அதை பை பண்ணிக்கிறதுக்கான தருணம் எது, கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே ஆன ஒரு கரெக்ட் டைமாக தான் இருக்க போகுது. அப்படி விழும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எழும்போது நம்ம விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா நம்ம ஒரு பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்றதுல ஆரம்பித்து இன்னொன்று பிஸ்னஸுக்கான ஒரு சொல்யூஷனும் இருக்குது. இப்போ நடக்க போகிற அந்த கான்க்ளேவ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அண்டு உங்களுடைய நோக்கமும் ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய பேர் பணக்காரர்களாக உருவாக்கணும், நிறைய பேர் பிஸ்னஸ் மேனாக உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் அண்ட் இவங்களையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்றது பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி நன்றி. தேங்க்யூ.